மதுரையில் 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு கடத்தப்பட்ட 14 வயது சிறுவனை காவல்துறையினர் 3 மணி நேரத்தில் மீட்டுள்ளனர். மதுரை SS காலனி பகுதியைச் சேர்ந்தவர் மைதிலி ராஜலட்சுமி. இவருக்கு பைபாஸ் சாலை பகுதியில் காம்ப்ளெக்ஸ் மற்றும் வீடுகள் உள்ளன. இவரது 14 வயது மகன் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்நிலையில் அவர் ஆட்டோவில் பள்ளிக்கு சென்றபோது அவரையும் ஆட்டோ ஓட்டுநரையும் ஒரு கும்பல் கடத்தியுள்ளது. பின்னர் அக்கும்பல் மைதிலி ராஜலட்சுமியை தொடர்பு கொண்டு 2 கோடி ரூபாய் பணம் தர வேண்டும் என்றும், இல்லையெனில் சிறுவனை கொன்றுவிடுவோம் என்றும் மிரட்டியுள்ளது. இது தொடர்பாக SS காலனி காவல் நிலையத்தில் மைதிலி புகார் அளிக்கவே தனிப்படை காவல்துறையினர் கடத்தல் கும்பலை கண்டறிந்து அவர்களை விரட்டிச் சென்றனர். காவல்துறையினர் தங்களை பின்தொடர்வதை அறிந்த கடத்தல் கும்பல் மாணவனையும் ஆட்டோ ஓட்டுநரையும் மதுரை, நாகமலை, புதுக்கோட்டை 4 வழிச்சாலையில் இறக்கிவிட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் சிறுவனை மீட்டனர். கடத்தப்பட்ட சிறுவன் 3 மணி நேரத்திற்குள் மீட்கப்பட்ட நிலையில் கடத்தல் கும்பல் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே கடத்தல் கும்பல் பணம் கேட்டு மிரட்டிய ஆடியோ வெளியாகியுள்ளது. எப்பா 2 கோடி ரூபாய் நான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா நான் 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போய்க்கிருக்கேன். என்னங்கடா நீங்க எல்லாம் வரணும். 1 மணி நேரத்துல அந்த ரவுண்டா நான் வரணும். நீ வரல இல்ல உன் பின்னாடி எவனாவது வந்தான்னா என் போனை நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ எங்க இருக்கான்னு கூட உன் பிள்ளைய பார்க்க முடியாது. 4 நாள் கழிச்சு எங்கேயாவது பணமா கிடப்போம். என்னை பத்தி விசாரிச்சேன்றீங்கல்ல, என்னை பத்தி முழுசா விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும்லடா உங்களுக்கு நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு.